Hey guys, this is ICT Dinesh. Welcome to YouTube channel. So hope everyone is good. ஸோ இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் அக்கௌண்ட் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாரெக்ஸ் ப்ராஃபார்ம்ஸ் ஆர் ஃபியூச்சர் ப்ராஃபார்ம்ஸில் ஐ வில் ரெக்கமெண்ட் 5 years ஃபார் ஃபாரெக்ஸ் அண்ட் ப்ளூ கார்டன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் லூசி ட்ரேடிங் ஃபார் ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த 3 ஃபார்மில் நான் அஃபிலியேட்டடாக இருக்கேன். இந்த 3 ஃபார்ம் எதுக்கு நான் வந்து அஃபிலியேட்டாக இருக்கேன்னா, தே ஆர் குட் இன் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் பே அவுட்ஸ் அண்ட் ஆல்சோ த ட்ரேடிங் என்வரான்மெண்ட். ஸோ இது 3 தான் வந்து முக்கியமாக பார்க்கணும் ப்ராஃபார்ம்ஸ் எடுத்துட்டோன்னா. ஸோ அதில் வந்து இவங்க 3 பேரும் வந்து பெட்டராக இருக்காங்க. ஃபர்தராக நான் வந்து ஏதாச்சும் ப்ராஃபார்ம்ஸ் கூட அஃபிலியேட் ஆனேன்னா, நான் வந்து டிஸ்கார்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ சைட்லேயும் அது அப்டேட் ஆகும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் 3 ஃபார்மில் தான் அஃபிலியேட் ஆயிருக்கேன். ஸோ இந்த 3 ஃபார்மில் உங்களுக்கு அக்கௌண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தால் யூஸ் மை அஃபிலியேட் கோட்ஸ் ஆர் லிங்க். ஓகே. ஸோ தட் யூ வில் கெட் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ 5 இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10% எப்படி டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வரும்னா, என்னோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த லிங்க் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இந்த வெப்சைட் வந்துட்டிங்கன்னா அந்த கிளைம் லோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் ஆட் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் செக் இட். ஓகே. அண்ட் ப்ளூ கார்டன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் லூசி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்னோட கோட் போட்டாலே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆட் ஆயிரும். விச் இஸ் தினேஷ். கரண்ட்டாக என்ன ஆஃபர்லாம் ரன் ஆகிட்டு இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். நான் வில் கெட் இன் டு தி சார்ட். லாஸ்ட் வீக்கு பிஃபோர் வீக் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த ஹையோட லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சிஆர்டி மாதிரி ப்ளே ஆயிருக்கும். ஸோ இது ஒரு சிஆர்டியாக பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து ரேஞ்சுக்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருந்தது. சொல்லி இந்த இடத்துல ஓபியில் வந்து டேப் ஆகிட்டு அதுலேருந்து தான் ப்ரைஸ் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தது இந்த வீக், டிசம்பர் மிட் வீக். அதுலேருந்து ப்ரைஸ் வந்து உள்ளேயே மாட்டு இருந்தது. எத்தனை வீக்? 1 2 3 4 5 6th வீக் தான் போய் அந்த ஹை எடுத்தது. எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணாமல் அந்த ஹையை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு இது இருந்தது, திருப்பியும் ப்ரைஸ் கீழே வந்துட்டு தான் மேலே போகும். அதேமாதிரி தான் இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் தான் வச்சுருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இந்த வீக்கோட 50% ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு அங்கேருந்து கீழே வந்திருக்கு. நீங்கள் ஸ்விங் பாயிண்ட் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது. நம்ம டெய்லியில் போனோம்னா கரெக்டாக வந்து டியூஸ்டே வந்து அங்கே தான் ஹை செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீ லெவல் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் இருக்க ஏஐஎஃப்இஜி அந்த ஹை லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்க செல்ஸை லிக்விடிட்டி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுச்சு. மண்டே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் கேண்டலாக தான் இருந்தது. ஸோ டியூஸ்டே ஹை செட் பண்ணியிருக்கு அண்ட் வெனஸ்டே கண்டினியூ பண்ணியிருக்கு அண்ட் தேர்ஸ்டேவும் வந்து டேரக்ஷன் கண்டினியூ பண்ணியிருக்கு. அண்டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அழகாக டிஜிஎஃப் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் ஆல்ரெடி எடுத்துச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரைடே ஆச்சு ஆக்சுவலி ஒரு ரீட்ரேஸ் மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்குள்ளே எனக்கு எங்கெங்கே என்ட்ரி கிடச்சதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மண்டே பார்த்துருவோம். நான் வந்து 9 AM மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். அதனால் வந்து கேண்டில் வந்து 2 AM இருக்கும் ஓட்டிடுவோம் 4 ஹவரில். இது 2 AM கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல எனக்கு பார்க்கும்போது ப்ரைஸ் ஓப்பனிங்லேருந்து கீழே லோ வந்திருக்கு. புரியுதா? ஹை எதுவும் செட் ஆன மாதிரி தெரில. நான் ஹைஸ் தான் அன்றைக்கி டார்கெட் பண்ணேன், இந்த டே ஹை. ஸோ ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு 4 ஹவர் எஃப்இஜியும் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து 2 AM க்ளோஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா 6 AM வந்து நான் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தேன். 6 AM ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தாலும் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் தான். ஸோ அதில் வந்து 9 AM PO3 தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். 9 AM PO3 போகும்போது அங்கே என்ட்ரி கொடுத்து தான் சொல்லிட்டு 1 ஹவரில் பார்ப்போம். ஓகே. ஸோ இது வந்து 8. ஸோ இங்கே பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா 1 ஹவரில் வந்து நமக்கு இங்கே ஒரு கீ லெவல் இருக்குது. இந்த எஃப்இஜி அன்ஃபில்டு எஃப்இஜி அண்டு ப்ரைஸும் இது வந்து ஒரு ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து போச்சுன்னா ப்ரைஸ் நல்ல ரேஞ்ச் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து நமக்கு 9 AM என்ட்ரி கொடுக்கல, டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ இதில் வந்து எனக்கு என்ட்ரியே கொடுக்கல. ட்ராஸ் எடுத்துருச்சு. நான் அப்படியே அந்த டேவை முடிச்சிட்டேன். ஒன் டே பார்த்தீங்கன்னா எதுவும் எனக்கு என்ட்ரி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே கீழே பெருசாக டேப் ஆகலை. இந்த ஐஎஃப்இஜியும் டேப் ஆகலை, இந்த எஃப்இஜியும் டேப் ஆகலை. ஸோ இதில் போய் எங்கே என்ட்ரி எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த டேவை அப்படியே விட்டேன். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வந்தோன்னா கைஸ் பேசுறதெல்லாம் கேட்குதுல்ல? எதனே பேசிருக்கலாம். ஹலோ? கேக்குது. ஓகே, ஓகே. கேக்குது ப்ரோ. கேக்குது. டியூஸ்டே வந்து நமக்கு வந்து மண்டே ஹை எடுத்துட்டு செல் ஆகிட்டு இருந்தது. ஸோ என்ஒய்ல வந்து நமக்கு எங்கே என்ட்ரி இங்கே வந்து 2 AM
ஸோ இங்க நான் என்ன பார்த்தேன்னா, பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஓவரால் ஒரு எஸ்எம்டி குடுத்தது. இந்த ஹைல இஎஸ் கூட. ஸோ இங்க தெரியுதா? இந்த ஹைல ஒரு எஸ்எம்டி அண்ட் நம்ம கீழன்னு பார்த்தோன்னா, எஃப்இஜி 1 ஹவர் எஃப்இஜி எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெய்லில நமக்கு அங்க ஒரு ஐஎஃப்இஜி இருந்தது. மார்க் பண்ணி காமிச்சேன்ல அந்த ஐஎஃப்இஜி. இங்க தான் வரும் அது. ஐஎஃப்இஜி தான் டேப் பை பிரைஸ் கீழ வந்துச்சு. நெக்ஸ்ட் திங் வந்து டே வந்து நீங்க கேண்டிலா பார்த்தோன்னா, இந்த மண்டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங்லேருந்து பிரைஸ் மேல போயிருக்கு. ஓகேவா? ஆ கீழ வந்துட்டு அப்படியே பிரைஸ் மேல போயிருக்கு. இதில பிரைஸ் இன்னும் ஹைல பிரீமியம்ல தான் இருக்கு. நமக்கு எங்க எதுவுமே வந்து லிக்விடிட்டி எதுவும் பெருசா கிரியேட் ஆன மாரி தெரியல. கிரியேட் ஆன மீன்ஸ் திருப்பி இப்போ பிரைஸ் வந்து கன்டினியூஷனா அந்த டே பார்க்குற மாரி இருந்திருந்தா, இந்த எஃப்இஜி வந்துட்டு தான் நமக்கு வந்து ஹைஸ் போகணும். அதுதான் பிளானா இருந்தது. ஸோ அந்த டேக்கு என்னோட டார்கெட்ஸே நான் எத வச்சேன்னா, ப்ரீவியஸ் டேவோட 50% தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சேன். ஆனா அதுக்கப்புறம் பிரைஸ் நல்லாவே ஊத்துச்சு. ஆக்சுவல் டார்கெட் வந்து இந்த லோ, தென் இந்த 50%. ஸோ இதுதான் என்னோட டார்கெட். ஏன்னா பிரைஸ் வந்து ஹைஸ்ல இருக்கு. அண்ட் க்ளோசிங்கும் பார்த்தோன்னா நமக்கு வந்து அங்க வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் மாரி ஃபார்ம் ஆயிருக்கும். 2 ஏஎம் தெரியுதா? இந்த இடத்துல. ஸோ இதில வந்து எனக்கு செல் ஐடியா தான் இருக்கு ஓவராலா. ஓகேவா? ஸோ கரண்ட் டே லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் இந்த எஃப்இஜி அண்ட் இந்த 50%. ஓகே. இதில வந்து எனக்கு 9 ஏஎம்ல எப்படி என்ட்ரி எடுத்தேன்னு பாருங்க. ஓகே நம்ம வந்து 6 ஏஎம் PO3 ட்ரேட் பண்ண போறோம். 6 ஏஎம் PO3 என்னது? ஓப்பன் ஹை, லோ க்ளோஸ். ஓப்பன் ஹை, லோ க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலி இங்க ஒரு கீ லெவல் தேவை. கரெக்ட்டா? ஸ்விங் பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு கீ லெவல் தேவை. அதுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தோன்னா, இங்க இருக்க சிஐஎஸ்டில வந்து அழகா ஒரு எஸ்எம்டி குடுத்துருக்கும். 7க்கும் 8க்கும் இதோ தெரியுதா? ஸோ இத வந்து நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் இங்க டைரக்ட்டா என்ட்ரி போல. எதுக்கு வெயிட் பண்ணேன்னா, ஆக்சுவலி நம்ம 4 ஹவர் PO3 ட்ரேட் பண்ண போறோம். கரெக்ட்டா? ஸோ 4 ஹவர் PO3 ட்ரேட் பண்ணும்போது, எனக்கு 15ல இங்க ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆனா தான், அது வந்து புரொடெக்டட் ஹைன்னு சொல்லிட்டு நான் எடுப்பேன். ஸோ நான் இங்க வந்து அப்படியே நான் 15க்கு ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே. 9 PO3 டைரக்ட்டா எடுக்கிறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தோன்னா 8:45 நமக்கு வந்து ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சு 15 மினிட். தெரியுதா? இருந்தாலும் நான் வந்து 9 ஏஎம் ஓப்பனுக்கு பார்த்தேன். ஸோ அது ரியாக்ஷன் எப்படி குடுக்குதுன்னு சொல்லிட்டு 9:15 தான் நான் என்ட்ரி போனேன் இந்த இடத்துல. சாரி. ஸோ இது 9 ஏஎம் ஓப்பன். ஓப்பன் ஆயிட்டு பிரைஸ் எதுல ட்ரேட் ஆயிருக்குன்னா, இந்த எஃப்இஜில ட்ரேட் ஆயிட்டு கீழ வந்து லோஸ பிரேக் பண்ணிருக்கு. அப்ப ஸ்ட்ராங்கா வந்து பிரைஸ் கீழ போகும்ன்னு தெரிஞ்சு, பிரைஸ் வந்து புரொடெக்டட் ஹையா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில்ல நான் வந்து இங்க என்ட்ரி போயிட்டேன். என்ட்ரி போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை, இந்த ஹை வச்சேன். ஹை வச்சுட்டு டார்கெட் வந்து 2 ஆர். எனக்கு சிங்கிள் கேண்டில்ல டிபி போயிடுச்சு. ஏன்னா ஸ்க்ரீன்ல பார்த்தா கிளீனா இருக்கு. ஏறந்தே வந்து லோ ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. கன்ஃபார்ம் பிரைஸ் கீழ போயிரும்னு தெரிஞ்சு க்ளோஸ் டார்கெட் பண்ணேன். அதே மாரி நமக்கு வந்து டார்கெட்டும் போய் அதுக்கப்புறம் நல்லாவே ஊத்துச்சு. பட் ஆனா நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இது வந்து நான் டியூஸ்டே எடுத்த என்ட்ரி. நெக்ஸ்ட் திங் வந்து நெக்ஸ்ட் வந்து அம் வெட்னஸ்டே வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, பிரைஸ் வந்து நமக்கு ஹை செட் பண்ண மாரி இருக்கு. அண்ட் நல்லா ஒரு பேரிஷ் சைன் இங்கேயே குடுத்துருச்சு. ஏன்னா டெய்லில ஓபி அண்ட் வந்து வீக்ல ஸ்விங் பாயிண்ட் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. பிரைஸ் லோயர் தான் போக போகுது. நல்ல ரன் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ இங்க நான் என்ன பிளான் பண்ணேன், ஆ வெட்னஸ்டேவும் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் தான். ஸோ நான் பேரிஷ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கரெக்ட்டா? எனக்கு கீ லெவல் டெய்லில பார்க்கும்போது எனக்கு இந்த ஓபி இருந்தது. ஸோ இந்த ஓபில வந்து ஹை செட் பண்ணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அண்ட் அந்த ஹை வந்து வரல. ஏன்னா, இது காமிக்கிறேன் இருங்க 4 ஹவர்ல. என்னோட டார்கெட்ஸ் வந்து இந்த லோஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோ அண்ட் இந்த லோ. ஓகே. நியரஸ்ட் லோ இந்த லோஸ். ஓகே. ஸோ இப்போதைக்கு எனக்கு இங்க கீ லெவல் இருக்கு. 4 ஹவர். இதுல வந்து நமக்கு 6 ஏஎம் PO3 என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி இது 2 ஏஎம் தெரியுதா? பிரைஸ் பார்த்தோன்னா, எஃப்இஜில ட்ரேட் ஆகி இங்க ஒரு ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஓகே. ஸோ ரிவர்சல் சைன் வந்து எப்பயுமே எப்ப நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் கேண்டில் டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கும். ஆ லைக் உங்க பயாஸ் கூட அத பார்க்கணும். ரேண்டமா போயிட்டு ஸ்விங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. கிராஸ் கிளீனா இருக்கணும். கீ லெவல்ஸ் அண்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இங்க ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆயிருக்கான்னு பார்த்தேன். ஸ்விங் பாயிண்ட் ஓகே. ஸோ ஆர்டர் ஃப்ளோ எதனா ஷிஃப்ட் ஆயிருக்கான்னு பார்த்தேன். எனக்கு 1 ஹவர்ல பார்க்கும்போது கிளீனா ஐஎஃப்இஜி அண்ட் எஃப்இஜி இருந்தது. புரியுதா? ஸோ பிரைஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் திங் இங்க நான் வெயிட் பண்ணது வந்து இந்த டே நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஆக்சுவலி இங்க
9 AM போய் எனக்கு பிரேக் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் 10 AMல வந்து நான் 1 ஹவர் பார்த்துட்டு வந்தேன். அவருக்கு. இன்ஸ்டால போட்டிருப்பான். இது வந்து 6 அண்ட் 7. ஸோ எனக்கு வந்து இங்க ஓவரால் ஹைல வந்து ஒரு எஸ்எம்டி குடுத்துச்சு. புரியுதா? ஒரு 2 AM ஹை வந்து 6 AM எடுத்தது. ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க என்ட்ரி போயிருந்தா, இந்த எஸ்எம்டி அடிச்சது அப்புறம் இங்க 15 மினிட்ல ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகுது பார்த்துட்டு, லைக் நேத்து பிஃபோர் டே ட்ரேட் பண்ணோம்ல, அதே மாரி இங்க ட்ரேட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து ஈஸி ட்ராஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த லோஸ் கன்ஃபார்ம் எடுத்திருக்கும். ஸோ நம்ம இங்கேயே என்ட்ரி போயிருக்கலாம். இல்ல பிஃபோர் 9:30 போற மாரி இருந்தா, நீங்க எப்பயுமே 15 அண்ட் 5 வந்து ஆர்டர்ஸ் குடுங்க. அதுவும் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். கீ லெவல், எஸ்எம்டிஸ், ஹை டைம் எஸ்எம்டிஸ் எல்லாம் இருந்தா அது மட்டும் இதில போங்க. ஓகே. ஏன் இதுன்னா 9:30 வந்து மோஸ்ட்லி இங்க வந்து மேனிபுலேட் பண்ணாது. ஏன்னா பிஃபோர் ஹை செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 9 ஏஎம்ன்றது எந்த 4 ஹவர் கேண்டில்ல வருது? 6 ஏஎம் கேண்டில்ல வருது கரெக்ட்டா? 6 ஏஎம்க்குள்ள என்னென்ன கேண்டில் இருக்கு? 6, 7, 8, 9. இது இது வந்து ஹை செட் பண்ணலாம். இந்த 3 கேண்டில் பிஃபோர் ஹை செட் பண்ணிடுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும்? 9 டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். பிகாஸ் மேனிபுலேஷன் பிஃபோர் அக்கர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 9ஓட வேலையே என்னது? டிஸ்ட்ரிபியூஷன். அதுதான் இங்க அது பண்ணியிருக்கும். அப்படி காமிக்கிறேன். சரிதா? 9:30 ஓப்பன் ஆகி அப்படியே கீழ ஊத்துச்சு. பட் இருந்தாலும் நான் இங்க வந்து ஒரு என்ட்ரி பிளான் பண்ணேன். எப்படின்னா, ஆ இருங்க 9 ஏஎம் இது வந்து 8:35 8:45. ஸோ இதில வந்து நான் 1 ஹவர் பார்த்தேன். 1 ஹவர் பார்க்கும்போது எனக்கு இங்க கீழ ஒண்ணு இருந்தது. 1 ஹவர் எஃப்இஜி. ஸோ 9 ஏஎம் வந்து ஓப்பன் ஹை இங்க செட் பண்ணிட்டு கீழ லோஸ் போகும் அப்படின்னு பார்த்தேன். அட் 5 மினிட்ல நான் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன் அந்த இடத்துல. ஓப்பன் ஆனோனே 9:30 என்ன பண்ணான்னா, அப்படியே கீழ ஒரு ட்ராப் குடுத்தோனே அந்த ட்ராப் குடுக்காம ஹைஸ் போயிருந்தா பிரைஸ் நல்லா இருந்திருக்கும். 925 வந்து இந்த ஹை வரைக்கும் தான் வருது தெரியுதா? ஸோ 9:30 பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ ட்ராப் ஆயிரும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல கீழவும் டேப் ஆகல. எதுவுமே பண்ணல. நம்ம இந்த இடத்துல சிஎஸ்டின்னு போயிருந்தா ட்ராப் தான் ஆயிருக்கும். டக்குனு பிரைஸ் கீழ புஷ் ஆயிருக்காது. நீங்க அதுக்கப்புறம் ட்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா? நல்லா அரைச்சிட்டே இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஹை வந்து இஎஸ் எடுக்குதான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். எஸ்எம்டிக்கு ஹை. கரெக்ட்டா நமக்கு வந்து எஸ்எம்டி குடுத்தது தெரியுதா? இங்க 940 குடுத்தது. ஸோ எஸ்எம்டி குடுத்தோனே நான் என்ன பார்த்தேன், ஓகே பிரைஸ் இது கீழ சிஎஸ்டி வைக்கட்டும். நம்ம நல்லா ட்ராஸ் கீழ வரைக்கும் லோஸ் இருக்கு. ஸோ இது கீழ வைக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். கரெக்ட்டா அங்க ஒரு சிஎஸ்டி குடுத்தது. இங்க குடுத்துருக்கா? குடுத்ததுக்கப்புறம் இங்க ஒரு என்ட்ரி போட்டு, ஐ திங்க் இந்த இடத்துல நான் வந்து 3 மினிட்ஸ்ல போனேன். 3 மினிட்ல வந்து இதோ சிஎஸ்டி வச்சுடுச்சு. இதோ வச்சிருக்குல்ல. அண்ட் பிரைஸ் வந்து 954 கேண்டில் உள்ள வந்துட்டு ரிஜெக்ஷன் மாரி வந்திருக்கும். நான் ஆக்சுவலி இந்த கேண்டில் தான் என்ட்ரி போறேன். போயிட்டு நான் 2 ஹவர் டார்கெட் பண்ணேன். லூஸ். ஓகேவா? பிரைஸ் நான் போட்ட டைரக்ஷன்ல தான் கீழயும் போயிட்டு இருந்தது. இவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் பிரேக் ஒன் மூவ் பண்ணேன். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து 10 AM ஓப்பன். 10 AM PO3 வந்து என்ன பண்ணும்னு தெரியல. பண்ண தெரியல மீன்ஸ் அது திருப்பி ஹை செட் பண்ற மாரி இருந்தா இந்த ஹைஸ் கூட எடுத்துட்டு கூட செட் ஆகும். அதனால வந்து பிரேக் ஒன் மூவ் பண்ண சொல்ல பிரேக் ஒன் மூவ் பண்ணிட்டேன். கரெக்ட் டைம் பிரேக் ஒன் அடிச்சிடுச்சு. இதில 5 மினிட் போயிரும். ஏன்னா 10 AM PO3 நான் 5 மினிட்ல எடுத்தேன். எனக்கு வந்து இங்க பிரேக் ஒன் அடிச்சிடுச்சு. அந்த கேண்டில் 920. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டில் வந்து நான் பேரிஷ்ல தான் இருக்கேன். ஏன்னா 4 ஹவர்ல பார்க்கும்போது எனக்கு வந்து அங்க ஓபி வச்சுடுச்சு. ஸோ 4 ஹவர்ல பார்த்தோன்னா, இங்க வந்து நமக்கு ஓபி வச்சுருச்சு. தெரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கீழ வந்து 10 ஏஎம்க்கு எனக்கு ஸ்டில் வந்து நான் பேரிஷா தான் இருக்கேன். பேரிஷா இருக்கும்போது, எனக்கு கீ லெவல் தேவை. ஸோ கீ லெவல்ல பார்க்கும்போது எனக்கு 4 ஹவர்ல இங்க ஓபி இருக்கு. ஸோ 10 ஏஎம் ஓப்பன் ஹை, லோ க்ளோஸ். அதான் பிளான். ஸோ ஹை வச்சதுக்கப்புறம் ஒரு சிஎஸ்டி பார்த்துட்டு என்ட்ரி. சிம்பிள். 5 மினிட்ல உட்காந்துட்டேன். இது வந்து இந்த ட்ரேட நான் பிரேக் ஒன் மூவ் பண்ணிட்டேன். எனக்கு பிரேக் ஒன் அடிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 10 ஏஎம் ஓப்பன் ஆச்சு. கரெக்ட்டா கீ லெவல் டேப்பு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி சிஎஸ்டி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி ஆனது போதும். இங்க வந்து நமக்கு சிஎஸ்டி வந்து 9:30 ஃபார்ம் ஆகுதா? இந்த கேண்டில்ல என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஹை. ஆக்சுவலா இங்க வந்து நான் 1 ஹவர் தான் டார்கெட் பண்ணேன். ஸோ பிரைஸ் வந்து ரொம்ப அரைச்சிட்டே போகுதுன்னு சொல்லி இந்த லோஸ் டார்கெட் பண்ணி நான் முடிச்சுட்டேன். ஆனா அது நான் கீழ நல்லா பிரைஸ் ஊத்துச்சு. இவ்வளோ தான் டார்கெட் பார்த்தேன். கீழ வச்சு தான். புரியுதா? ஸோ இதுதான் வந்து நான் வெட்னஸ்டே எடுத்தது. திஸ் ஹவ் ட்ரேட் த பிரைஸ் ஆன் தட் டே. நெக்ஸ்ட் திங் வந்து தர்ஸ்டே. ஸோ பிரைஸ் ஸ்டில் வந்து எனக்கு பேரிஷ் சைன்ல தான் இருக்கு. ஏன்னா நல்லா லோஸ் வந்து பிரேக் ஆயிட்டே இருக்கு. ஸோ திருப்பி நான் வந்து என்னோட டார்கெட் வந்து நான் எத வச்சேன்னா, இந்த லோஸ் தான் வச்சேன்.
மேனேஜர் லோ தான் என்னோட டார்கெட்டா வச்சேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு எங்கே என்ட்ரி குடுத்ததுன்னு சொல்லிட்டு ஓகே. 10 AM. இதில வந்து பிரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் கேண்டலா இருந்தது தெரியுதா? இந்த ஹைக்கும், இந்த லோவுக்கும் பிரைஸ் மாட்டிட்டுருக்கு. எனக்கு வந்து 2 பிளான் இருந்தது அந்த டேக்கு. ஆ பிரைஸ் வந்து டைரக்ட்டா ஹை போயிடுச்சுன்னா, அங்க ஹைலேருந்து செல்லு. இல்ல கீழ வந்து லோஸ் வந்துச்சுன்னா, இந்த ஹை வரைக்கும் பார்த்துட்டு, நம்ம வந்து ட்ரேட முடிக்கலாம். அதுதான் பிளானா இருந்தது. ஏன்னா ஹை செட் பண்ணாம வருது. லோஸ்ல லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு பிரைஸ் மேல போயிட்டு திருப்பி வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பைக் பிளான்ல இருந்தேன். சரி. பைக்கும் இருந்தேன், செல்லுக்கும் இருந்தேன். ஸோ எந்த சைடு மேனிபுலேட் பண்ணுதோ அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இந்த இடத்துல 1 ஹவர் பார்த்தோம்னா 2 ஏஎம்மா. 1 ஹவர் பார்க்கும்போது பிஃபோர் 9 ஏஎம்மே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுச்சு. ஹை 7 சரிங்க 7 பண்ணிடுச்சு. இந்த இடத்துல வந்து 8 என்ன பண்ணுது பாருங்க. 8 வந்து ஒரு இன்சைட் பார் மாரி இருக்கு. இந்த கேண்டில்குள்ள. ஸோ இங்க நான் என்ன பார்த்தேன், பிரைஸ் அகைன் ஸ்டில் வந்து ஒரு எஸ்எம்டி வச்சுட்டு இருந்தது. 8 லோவுக்கும், 7 லோவுக்கும். ஸோ 9 AM அப்படியே திருப்பியும் இங்க வந்து கன்டினியூஷன் பண்ணும் போல. ஆ அண்ட் இன்னொரும் பார்த்தேன். இந்த எஃப்இஜியும் ஒண்ணு இருந்தது. என்னோட பிளான் என்னன்னா, ஆ 9 AM வந்து இப்படி லோஸ் எதனா எடுத்துட்டு, இந்த இன்டர்மீடியேட் லோ எடுத்துட்டு, அங்க எதனா சிஎஸ்டி குடுத்ததுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஓவரால் ஹை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் கூட பெரிய 1 ஹவர் தான் வந்தது. ஸோ இதுக்குள்ளலாம் டிபிஏ பார்த்தேன் நான் 2 ஹவர் இங்க சம்திங் அங்க வந்தது. பட் ஆனா பிரைஸ் வந்து இங்க ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. 1 மினிட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, 5 ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே பிரேக் அவுட் மூவ் பண்ணிட்டேன் இந்த இதுல. 1 மினிட் ஷிஃப்ட் ஆகும்போது பிரேக் மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா, இந்த எஃப்இஜி வந்து நமக்கு பிரைஸ் உடைக்கணும்னா, அக்ரெசிவா உடைக்கணும். லைக் அங்க ஸ்டேவே பண்ணக்கூடாது. உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் இப்படி நின்னுட்டே இருந்தது 1 மினிட்ல. அதுக்கப்புறம் தான் வந்து பிரைஸ் கீழ போச்சு. ஆனா நல்ல வேள அங்க பிரேக் அவுட் மூவ் பண்ணேன். இல்லன்னா அந்த டே வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். இதில 9:30 பார்ப்போம். 55 ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 9:30 வந்து நமக்கு லோஸ் கலெக்ட் ஆயிடுச்சா? ப்ராப்பர் ரிஜெக்ஷன் கேண்டில் அண்ட் சொல்லப்போனா இங்க 1 மினிட்ல போயிருந்தா, மேபி 2 ஹவர் கிடைச்சிருக்கும். பட் ஆனா நான் 5 மினிட்ல உட்காந்தனால போரும்ன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இங்க வந்து எனக்கு ஐஎஃப்இஜி பண்ணுது. பண்ண உடனே நான் இந்த கேண்டில் என்ட்ரி போயிட்டேன். போயிட்டு ஸ்டாப் லாஸ் சம்திங் இங்க வச்சுட்டு 2 ஹவர் தான் வச்சேன். அதனால இங்க தான் எனக்கு வந்தது அந்த எஃப்இஜிக்கு மேல. ஸோ பிரைஸ் வந்து நான் நெனச்ச மாரி தான் பிரைஸ் மூவ் ஆயிட்டு இருந்தது. ஆ ஓகே. 9:45 ஸோ இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாச்சு. எஃப்இஜி ரிஜெக்ஷன் மாரியே இருந்தது. உடைக்காம இருந்தது. நான் 1 மினிட் ஸ்டடி பண்ணிட்டு இந்த இடத்துல. 1 மினிட் ஸ்டடி பண்ணிட்டுருக்கும்போது பிரைஸ் இந்த எஃப்இஜி உள்ள ட்ரேட் ஆகி ஒரு ஓபி மாரி வச்சுடுச்சு. இந்த ஓபி வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது. இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கிறதுக்கு. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சோனே நான் வந்து பிரேக் மூவ் பண்ணேன். பிரைஸ் திருப்பியும் இந்த லோஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஓவரால் பிரேக் ஒண்ணு அடிச்சுட்டு திருப்பி அந்த லோஸ் அடிச்சிடுச்சு. நான் ஆனா இங்க செல் போகல. ஏன்னா, என் பிளான் வந்து புல்லிஷ்ல இருந்தனால அந்த டேவ அப்படியே முடிச்சுட்டேன். இது செல் போயிருந்தாலும், அந்த டே வந்து சொதப்பலா தான் முடிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இவங்க ஐஎஃப்இஜி அதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி பிஓ3 கிடையாது. ஓப்பன்லேருந்து கீழ ஊத்துது. ஸோ, எஸ்எல் சம்திங் இங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 ஹவர் பிளான் பண்ணிருப்பீங்க. அது ஆனா அத எடுக்காம அரைச்சுட்டா இருந்தது அந்த டே. ஒரு மாரி ஏதோ ஸோ, நல்ல வேள நான் வந்து போறோம் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இல்லன்னா நானும் அந்த இடத்துல போய் ட்ரை பண்ணிருப்பேன். ஸோ, தட்ஸ் ஹவ் த தர்ஸ்டே எண்ட்ஸ். அண்ட் ஃப்ரைடே தான் நான் தேவையில்லாம ஒரு தப்பு பண்ணேன். ஃப்ரைடே வந்து ஓகே. வீக்கா பார்த்தோன்னா, பிரைஸ் மேலேருந்து செல் ஆயிட்டுச்சு. ஆ டியூஸ்டே ஹை செட் பண்ணிட்டு, வெட்னஸ்டே கன்டினியூஷன், தர்ஸ்டே கன்டினியூஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ரைடே நான் என்ன எதிர்பார்த்தேன், ஒரு ரீட்ரேஸ்மென்ட் க்ளோஸ் ஆகும். டிஜேஎஃப்ஆ இருக்கும்னு சொல்லிட்டு இந்த லோஸ் எடுத்துட்டு பிரைஸ் உள்ள க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனா இன்னொன்னும் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது அந்த இடத்துல. ஆ பிஃபோர் என்ஒஏ நல்ல ரீட்ரேஸ் ஆயிடுச்சு. ஸோ திருப்பியும் பிரைஸ் கீழ கன்டின்யூ பண்ணிருமோ? ஏன்னா டியூஸ்டே ஹை செட் பண்ணியிருக்கு. ஸோ பிரைஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டலா வீக்ல வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஸோ 2 பயாஸ் இருந்தது அன்னைக்கு. அதுக்கேத்த மாரி மார்க்கெட்டும் என்ன மேனிபுலேட்டும் பண்ணுச்சு. இருங்க. திஸ் வாஸ் 22 ஸோ இங்க பார்த்தோன்னா, பிரைஸ் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டே லோ எடுத்துட்டு அதுலேருந்து தான் பிரைஸ் மேல போயிட்டுருக்கு. ஸோ இதில ஈஸி ட்ரா வந்து ஒண்ணு ப்ரீவியஸ் டே ஹை 18 ஹை இங்க ஒண்ணு. நான் இங்க என்ன ட்விஸ்ட் ஆனேன்னா, இங்க 4 ஹவர் எஃப்இஜியும் இருக்கு. இப்ப சப்போஸ் 9 ஏஎம் வந்து இது ஐஎஃப்இ பண்ணிடுச்சுன்னா 10 ஏஎம் மேல போயிரும். அப்படி இல்லன்னா, பிரைஸ் வந்து 10 ஏஎம் ஒரு ரீட்ரேஸ்மென்ட்டா கீழ வந்துட்டு கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து செல் போனேன். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் வந்து இந்த 1 ஹவர் கீ லெவல் இருக்குல்ல, எஃப்இஜி அத நான் கீ லெவலா எடுத்திருந்தேன்னா, எடுத்துட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். லோ செட் பண்ணதுக்கப்புறம் 9 ஏஎம் கரெக்ட்டா அங்க லோ செட் பண்ணிச்சா பிரைஸ் போயிடுச்சு.
ஐ திங்க் இங்க லோ செட் பண்ணிட்டு போயிருக்கு. இதுல நம்ப வந்து 1 மினிட் போயிருந்தாலும் நெறைய பேருக்கு பிரேக் ஈவன் தான் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா, என்ட்ரி உள்ள வந்தது பிரைஸு. வந்துட்டு பெரிய ஸ்டாப் லாஸ் தெரியுதா? இந்த 9:32 கேண்டில் நல்ல க்ளோஸ் மேல வச்சுடுச்சு. இங்க போட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாலே 1 ஹவர் தான் வந்திருக்கும். 2 ஹவர் கிட்ட போயிருக்காது. அதுலேருந்து எல்லாரும் பிரேக் அண்ட் மூவ் பண்ணிருப்பாங்க. பிரேக் வந்து அடிச்சிருக்கும். அண்ட் இது எத்தன ஸ்டாப் லாஸே பாருங்க. நியர்லி 100 பாயிண்ட்ஸ் வருது. கரெக்ட்டா 130 பாயிண்ட்ஸ். ஸோ இது இப்படி தான் ட்ரேட் ஆயிருக்கும். அதுவே இந்த இடத்துல 5 மினிட்ல போயிருந்தா எடுத்துட்டு ஹோல்ட் தான் பண்ணியிருக்கணும். இங்க இங்க ரீட்ரேஸா இருக்குல்ல. பிரேக்கர் சம்திங் எதனா போட்டிருந்தீங்கன்னா 5 மினிட்ல இந்த கேண்டில் என்ட்ரி ஆயிருப்பீங்க. 9:35 போட்டுட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தா தான் அந்த டே ட்ரேடா இருந்திருக்கும். ஆனா நான் வந்து இங்க என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த தப்ப காமிக்கிறேன் இருங்க. இந்த இடத்துல எனக்கு பார்க்கும்போது 15ல நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். 15 ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சு. ஆனா எனக்கு சிஎஸ்டி வைக்கல. ஆ சரிதா. ஏன்னா, இது வந்து ஒரு 4 ஹவர் எஃப்இஜி. அங்க வந்து இந்த ஹை எடுத்திருக்கு. லிக்விடிட்டி நல்லா ஸ்வீப் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் ஆஃப் ஷிஃப்ட்டா தான் வெயிட் பண்ணேன். 15 எனக்கு சிஎஸ்டி வைக்கல. ஆனா ஐஎஃப்இஜி பண்ணிச்சு. ஸோ இது வந்து 10 ஏஎம் ஓப்பன்லேயே பண்ணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி, சரி இதில எதனா திருப்பி எஸ்எம்டி குடுக்குதான்னு பார்த்துட்டு, அங்க போயிட்டு சிஎஸ்டி எதனா குடுத்தா என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். பட் ஹையர் டைம் ஃப்ரேமா பார்த்தா 1 ஹவர் திரும்பல, 4 ஹவர் திரும்பல. சிம்பிள் ஃபார் த ரியாக்ஷன் லைக் அந்த ரிஜெக்ஷனுக்கு நான் வந்து செல் பார்த்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அத நான் தவிர்த்திருந்தேன்னா, இந்த டே எனக்கு என்ட்ரி இல்லாம முடிஞ்சிருக்கும். ஆ ப்ராஃபிட்லயாச்சும் இருந்திருக்கும். தேவலாம ஸ்டாப் வாங்குன மாரி இருந்தது. ஏன்னா ஹையர் டைம் அகைன்ஸ்ட்டா போனேன் நானு. இங்க பார்க்கும்போது எனக்கு வந்து 5 மினிட் மூவ் பண்ணும். இதில எஸ்எம்டி சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பிரைஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டு மேல போயிட்டு இருந்தது. கீழ வந்துட்டு. இங்க தான் வந்து நான் வந்து மாட்னேன். திங் 9 10:45 10:45 நமக்கு வந்து இந்த ஹைல எஸ்எம்டி இருக்கு. லைக் 4 ஹவர் ஹைல எஸ்எம்டி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த சிஎஸ்டிக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு செல் போயிட்டேன். அண்ட் இன்னொன்னு தப்பும் பண்ணேன். குளோசிங் கேண்டில்ல போயிருக்கேன். லைக் லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஆஃப் தி கேண்டில்ல வந்து நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதுவும் இன்னொரு மிஸ்டேக். ஹையர் டைம் ஃப்ரேம் அகைன்ஸ்ட் போனது ஒரு மிஸ்டேக். அண்ட் பிஓ3 லாஸ்ட் 10 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது போட்டோனே நெக்ஸ்ட்டு 2 கேண்டில்ஸ் எனக்கு ஸ்டாப் லாஸ் போயிடுச்சு. ஓகேவா? இதுதான் நான் ஃப்ரைடே பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க பை எடுத்து ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பிரேக்கர்ல எடுத்துட்டு 5 மினிட் ஏன்னா அங்க தானே 9 ஏஎம் லோ செட் பண்ணுச்சு. எடுத்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் அரைச்சு அரைச்சு டிவி போயிருக்கும் ஓவரால். அந்த ப்ரீவியஸ் டே ஹை எடுத்துருச்சு. ஸோ ப்ரீவியஸ் டே ஹை எடுத்துருச்சு. ஸோ இதுலேருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் அகைன்ஸ்ட்டா போகாதீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ரிவர்சலே பார்க்குற மாரி இருந்தாலும், ஒரு 1 ஹவர் க்ளோஸ் நல்லா உங்களுக்கு ஆர்டர் ஷிஃப்ட் ஆனதுக்கு நெக்ஸ்ட் பிஓ ட்ரேட் பண்ணாலும் முடிஞ்சுச்சு. எனக்கு 15ம் திரும்பல, எதுவுமே திரும்பல. நான் ட்ராப்ல போய் மாட்டிட்டேன். இதுதான் வந்து நான் லாஸ்ட் வீக் எடுத்த ட்ரேட்ஸ் பிரேக் டவுன்.